Hi friends, welcome to my channel Ponmadi Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது threads பத்தி. Threads அப்படினா என்னதுன்னா நம்ம நீடிலுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற ஒரு விஷயம் தான் thread. நம்ம என்ன மாதிரியான thread யூஸ் பண்றோம்ன்றது பொறுத்து தான் நம்மளோட ப்ளவுஸோட குவாலிட்டி எது மாதிரி இருக்கும் and பிரைஸும் நம்ம எந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படினு. இப்போ நாங்க யூஸ் பண்றது எல்லாமே குவாலிட்டியான threads இருக்கும்போது நான் பண்ற டிசைனும் குவாலிட்டியா தான் வரும். அது லைஃப் லாங் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கஸ்டமருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இப்போ thread வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிற thread வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் thread தான். ஒன்று ஜரி த்ரெட்டு, இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்டு, ஒன்று மிஷின் த்ரெட்டு. சரி, ஜரி த்ரெட்டில் என்ன மாதிரியான பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜரியில் பொறுத்த வரைக்கும் டயலாஜி பிராண்ட் யூஸ் பண்ணலாம், மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணலாம். A1 மம்தா, இது ரெண்டு பிராண்டுமே உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் பண்ணுறதும் வந்து சூப்பர் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இது த்ரெட் வந்து நார்மல் த்ரெட் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நாட் போடுறதுக்கும் ஸ்டெயின் ஸ்டிச் போடுறதுக்கும் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஜிக்ஸாக்லாம் போடுவோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இந்த டைலஜி ஆர் மம்தா எந்த பிராண்டாக இருந்தாலும் ஜரி த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும், ஒரு நீட் ஃபினிஷிங்கை கொடுக்கும், உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் நீங்கள் ஜரியை வச்சு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே ஸ்டார்டிங் த்ரெட் வந்து ஸ்டெயின் ஸ்டிச் எதில் போடுவீங்கன்னா ஜரியை போட்டு தான் கற்றுப்பீங்க. ஸோ ஏன்னா இது உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்ட் உங்கள் ஹேண்டுக்கு வேணும்னா நீங்கள் ஜரியில் தான் ஆரம்பிக்க முடியும். அண்ட் ஜரியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. கோல்டு கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு மல்டி கலர்ஸ்லேயும் இருக்குது. கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்திங்கனாலுமே ஸ்டார்டிங் எப்போவுமே ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்டர், நெக்லைன் எந்த டிசைன் பண்ணுறதாலுமே ஜரி த்ரெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் அப்படின்னா என்னது? பட்டு நூல். பட்டு நூல்னால என்னது? பிசுறும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற நூல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போதே அது வந்து நூல் வந்து ஸ்டார்டிங் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசியில் அது ஒழுங்காக மாட்ட முடியாது. ஸோ அது பிசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற நூல் குவாலிட்டியான நூலாக இருந்துச்சுன்னா அந்த பிசுரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே சில்க் த்ரெட்டு பிசுரும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இந்த நூல் வந்து ஒன்ஸ் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு மெஸ்ஸி ஆகிடும், ரெண்டு நூலுக்குள்ளே மாட்டி சிக்காயிடும், நிறைய நூல் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இது மேலே ஒரு கவர் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பாக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த நூல் உங்களுக்கு லைஃப் லாங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சில்க் த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அந்த நூல் வந்து முன்னாடி பிசுறுது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறதை விட டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் குவாலிட்டியான சில்க் த்ரெட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் பெல் வாங்கிக்கலாம். டபுள் பெல், இதுலேயே பெல்லுன்னு போட்டிருக்கோம், அது வாங்கிக்கலாம். இல்லை குருவி பிராண்ட், இது மாதிரி 3 பிராண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலான்றது என்னோட விருப்பம். மேக்ஸிமம் எல்லோரும் சொல்கிற பிராண்ட் வந்து டபுள் பெல் தான். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மிஷின் த்ரெட்ஸ். எதுக்கு மிஷின் த்ரெட்ஸ்? யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது என்னது? ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு தான். நம்ம ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலில் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஆரி ஒர்க்கு, அதில் பார்க்கக்கூடிய மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? அவுட்லைன் ஜரி போட்டிருக்காங்க, உள்ள டிசைனில் வந்து சில்க் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மிஷின் த்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்ம பீட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜர்தோஷி, பீட்ஸ் ஒர்க்கு, எந்த ஒர்க் யூஸ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு மிஷின் த்ரெட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு நான் ஒரு பீட்ஸ் ஒர்க் போடுறேன்னா அந்த சில்க் பிசுறோம் இல்லையா, அப்போ அந்த த்ரெட்டும் ஈஸியாக வந்து டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் என்னால் தர முடியாது. பீட்ஸை நான் இதை நம்பி போட்டேன்னா எனக்கு வந்து சீக்கிரம் அறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பீட்ஸை நான் சரியை நம்பி போட்டேன்னா பீட்ஸ் வந்து கேப் தெரியும். இதுவே மிஷின் த்ரெட்டை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கேப் தெரியாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் இது ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுள். இப்போ நான் சில்க் த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் மிஷின் த்ரெட்டை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் பீட்ஸ்க்குனா எனக்கு இது அஃபோர்டபுள். நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் 2-3 ப்ளவுஸ்க்கு கூட நான் போட்டுக்கலாம், எனக்கு லைஃப் வரும். அண்டு இதை விட ஜரி வந்து ஸ்ட்ராங் தான். ஆனால் பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து ஜரியை விட மிஷின் த்ரெட்டு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை தாண்டி இன்னொன்று ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னதுன்னா நைலான் த்ரெட். நைலான் த்ரெட் வந்து மேக்ஸிமம் வந்து நெட்டட் கிளாத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நைலான் த்ரெட்ன்றது வந்து என்னதுன்னா நரம்பு அப்படி சொல்லுவாங்க. நரம்புன்றது வந்து நம்ம அயன் பண்ணோம்னா டக்குன்னு உருகிடும். அதில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே கஸ்டமர் தெரியாமல் அயன் பண்ணிட்டாங்க, இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்கிற பிளேஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா அது உருக வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து கஸ்டமரால் வந்து அது பேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 5000 6000 கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வாங்குறாங்க. டக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஆஃப் இன்சிடெண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு லாஸ். அப்போ நீங்கள் அது பண்ணும்போதே வந்து குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தாண்டி நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம இந்த த்ரெட் சில்க் த்ரெடே வச்சு தான் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுவோம். இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு சில த்ரெட்ஸ் வந்து சில்கில் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த த்ரெட்டுக்கு கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ஸு, ஃப்ளார் ஸ்டிச்சஸ்ஸு, தாமல் ஸ்டிச்சஸில் ஐ பண்ணுறதுக்கு பிளாக் கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாத் பற்றி. கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர் ஸ்டேஜில் ஆரி ஒர்க்கை கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பாப்லின் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸ்டாண்டுக்கு. நீங்கள் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ பாப்லின் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். பாப்லின்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் கிளாத் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இந்த சென்ஸ் நிறைய கலரில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ பாப்லின் மெட்டீரியல் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, பார்க்க நார்மல் கிளாத் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நான் பண்ணியிருக்க ஸ்டிச்சு. ஸோ நான் பாப்லினில் பண்ணியிருக்க ஸ்டிச் இது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் காட்டன் கிளாத். சப்போஸ் என்கிட்ட பாப்லின் காட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் காட்டன் ரேஷன் வேஸ்டி இருக்கு இல்லையா, காட்டன் வேஸ்டிலாம் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாப்லின்லேயே வந்து ஒயிட் கலர் கிளாத் இருக்குது. பாப்லினில் ஒயிட் கலர் கிளாத் பாருங்கள். நான் இழுக்கிறேன், நான் ப்ரெஷர் பண்ணுறேன், ஆனால் அந்த கிளாத் என்னது ஸ்டிஃபாக நிற்கிது, தெரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த நூல் இலை தெரியுது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ட்ரம்மில் வந்து மேலே எதுவும் கட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறீங்கன்னா பாப்லின் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அஃபோர்டபுளும் கூட. அண்டு ஒன்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலாக எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா சில்க் காட்டன் யூஸ் பண்ணலாம். சில்க் காட்டன்ன்றது வந்து இது வந்து நார்மல் சில்க் காட்டன். இதுலேயே ஷைனி சில்க் காட்டன் யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா கைண்ட்லி மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.